இந்த உலகத்துல பிறந்த எத்தனையோ வித்தியாசமான குழந்தைகளை பார்த்திருப்பீங்க. ஆனா இது மாதிரி ஒரு குழந்தையை கண்டிப்பா நீங்க பார்த்திருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். காரணம், இந்த குழந்தைக்கு 2 கைகள் இல்ல 3 கைகள் இருந்துதான் பிறந்திருக்கு. நம்மள ஒரு சில பேருக்கு 6வது ஒரு விரல் இருக்குமோ, அதே மாதிரி தான் இந்த குழந்தைக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு கை இருந்திருக்கு. மற்றபடி இந்த கையை பாத்தீங்கன்னா அந்த குழந்தையால பயன்படுத்தவே முடியாதுன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த குழந்தையோட 3வது கையில பாத்தீங்கன்னா எலும்பு கூடுகள்லாம் இருக்கு. ஆனாலும் அந்த குழந்தையால இந்த கையை அசைக்க முடியவே இல்லை. உலக மக்களிடையே இது ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வா இருந்தாலும் மருத்துவர்களிடையே இது ஒரு சாதாரண நிகழ்வா தான் இருந்துகிட்டு வருது. காரணம், இது மாதிரியான சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா பிறக்கவும் செய்யுது. இந்தோனேஷியா நாட்டில் கேலங்கிற பிளேஸ்ல 2018 வருஷம் ரொம்பவே அதிர்ச்சியூட்டும் வகையில 2 முகங்களோட ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டி பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகள் கருப்பையில இருக்கிறப்பவே போதுமான வளர்ச்சி இல்லாததுனால ஒரு தலையில 2 முகங்கள் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. கிரானோஃபேஷியல் டூப்ளிகேஷன் நிலையில பிறந்த இந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 2 மூளைகள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த குழந்தையோட உடல்ல மற்ற சில சாதாரண குழந்தைகள் போல 2 கைகளும் 2 கால்களும் இருந்துதான் இந்த குழந்தை பிறக்கவே செஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 2,50,000 குழந்தை பிறப்புகள்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இப்படி பாதிக்கப்பட்டு தான் பிறக்குதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கூடவே தாயோட கருமுட்டையில பாத்தீங்கன்னா 2 உடைக்க தவறியதுனால தான் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை இப்படி பிறக்கவே செஞ்சிருக்கு. ஆனா இந்த குழந்தை பிறக்கிறப்பவே பல உடல் குறைபாடுகளால பிறந்ததுனால இந்த குழந்தை ரொம்ப நாளுக்கு உயிர் வாழாதுங்கிறதையும் மருத்துவர்கள் சொல்லதான் செஞ்சிருக்காங்க. இந்த குழந்தைக்கு நார்மலாவே அவங்களுடைய தாய் பாத்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கவே ரொம்பவே கஷ்டப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. கேஇ கார்ட்டருங்கிற இந்த 3 வயது இரட்டையர்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகையும் பயங்கரமா ஆச்சரியமடை செஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த குழந்தைகள் பிழைக்கிறதே ரொம்பவே கஷ்டம்னு சொன்ன மருத்துவர்கள் முன்னாடியே இந்த குழந்தைகள் 2 அடி உயரத்துல நின்று காட்டியிருக்காங்க. ஆம்போ ஈசோபஸ் முறையில பிறந்த இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதி வரைக்கும் தான் இரட்டையர்களா இருந்திருக்காங்க. ஆனா வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காமனா தான் இருந்திருக்கு. ஆரம்பத்துல இந்த குழந்தைகள் நிற்க நடக்கணும் எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் எல்லாத்துக்குமே பழக தொடங்கியிருக்காங்க. ஆரம்பத்துல தங்களுடைய குழந்தைகளோட நிலைமை நினைச்சு இவங்களுடைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டதாகவும், அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வரதாவும் சொல்லியிருக்காங்க. உடல் அளவுல இவங்க இரட்டையர்களா இருந்தாலும் இவங்களுக்கு பிரிவினை அறுவை சிகிச்சையை பாத்தீங்கன்னா டாக்டர்கள் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இந்த அறுவை சிகிச்சையில யாராவது ஒருத்தர் தான் இந்த உலகத்துல நிலையாவும் வாழ முடியுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 244 கிராம் எடையோட பிறந்த இந்த குழந்தை தான் இந்த உலகத்திலேயே மிக சிறிய குழந்தைன்னு வேர்ல்ட் ரெக்கார்டு படைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 280 கிராம் எடையோட பிறந்த ஒரு குழந்தை தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மிக சிறிய குழந்தையா இருந்துகிட்டு வந்திருக்கு. ஆனா அதன் பிறகு 244 கிராம் எடையோட பிறந்த இந்த குழந்தை தான் இந்த உலகத்திலேயே மிக சிறிய குழந்தைங்கிறத சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ல பிறந்த இந்த குழந்தையோட போட்டோ பாத்தீங்கன்னா இன்டர்நெட், சோசியல் மீடியான்னு வேர்ல்டு ஃபுல்லா பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த குழந்தை பிறக்கிறப்பவே உயிருக்கு ரொம்பவே போராடிய நிலைமையில இருந்துதான் பிறந்திருக்கு. டாக்டர்களும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை காப்பாத்துறதுல சவாலா இருந்துகிட்டு இருந்திருக்கு. இதற்கு முக்கிய காரணம் பீம் ஹைட்ரோபிஸ்ங்கிற அரிய வகை நோயினால பாதிக்கப்பட்ட இந்த குழந்தையோட மண்டையோட்ல பாத்தீங்கன்னா அதிக அளவுல திரவம் இருந்துதான் பிறந்திருக்கு. இதனாலவே அந்த திரவத்தை நீக்கிறதுக்கு மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே போராடி இருக்காங்க. இதுல அதிர்ஷ்டவசமா அந்த குழந்தையோட உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா இந்த குழந்தையை காப்பாற்ற செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த குழந்தை சாதாரண குழந்தைகள் போலவே நிற்கவோ இல்லைன்னா நடக்கவே முடியாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட பிறகுமோ இந்த குழந்தையோட தாய் பாத்தீங்கன்னா மன உறுதியோட தான் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஜாப்பா ஐஸ்லாந்துல அட்டானா மற்றும் சரந்திங்கிற ஒரு கப்பிள்ஸ்க்கு ஒற்றை கண்ணோட ஒரு குழந்தை பிறக்க செஞ்சிருக்கு. ஓரியல் நோயினால பாதிக்கப்பட்ட இந்த சைக்ளோபஸ் குழந்தையோட நெற்றியில தான் பாத்தீங்கன்னா அந்த ஒற்றை கண்ணும் இருக்க செஞ்சிருக்கு. என்னத்தை தான் இந்த குழந்தை இப்படி ஒரு அரிய வகை நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த குழந்தையோட மற்ற உறுப்புகள் பாத்தீங்கன்னா சரியான முறையில தான் இருந்துதான் பிறந்திருக்கு. இந்த குழந்தைய பரிசோதனை செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தை உயிர் வாழ்வதே ரொம்பவே கஷ்டம்னு சொல்லி டாக்டர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமா பாத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா இதுல அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிறந்த அன்றிரவே பாத்தீங்கன்னா இந்த குழந்தை இறந்தும் போயிருக்கு. இதற்கு காரணம் இந்த குழந்தையோட இதய துடிப்பு பாத்தீங்கன்னா 100க்கும் குறைவா இருந்துகிட்டே வந்து அதன் பிறகு பாத்தீங்கன்னா இதய துடிப்பே சுத்தமா நின்னு போய் இறந்து போயிருக்கு. மிசூரி நாட்டை சேர்ந்த பார்த்திமா கேம்ஸ்ங்கிற ஒரு பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரிய வகை மரபணுனால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா பிறந்திருக்கு. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, டிம்ஸ்ங்கிற இந்த அரிய வகை மரபணு கோளாறுனால பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் இப்படி பிறக்கவே செஞ்சிருக்காங்க. இதுல இவங்களுடைய முக்கியமான அடையாளமே என்னன்னு பாத்தீங்கன்னா தலையோட முன்புறத்துல இருக்கக்கூடிய முடிகள் பாத்தீங்கன்னா வெள்ளை நேரத்துல இருக்குங்கிறதையும், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா பெப்பிள் டிம்ஸ் நோய் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபாத்திமா பாத்தீங்கன்னா 24 வயசு வரைக்கும் தன்னுடைய தலையில
பாத்தீங்கன்னா கலரிங் பண்ணதாவும் அதன் பிறகு இந்த குடும்பம் ஒரு தனித்துவம் வாய்ந்த குடும்பமா அந்த ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இவங்க இது ஒரு பெரிய நோயா நினைச்சுக்கிட்டு எதுலயுமே ஈடுபாடு இல்லாம இருந்திருக்காங்க. அதன் பிறகு தன்னுடைய போட்டோவோ சோசியல் மீடியா பக்கத்துல எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த உலகத்திலேயே ஃபேமஸான ஃபேமிலியாவும் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்தியாவில் மணிப்பூரில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு உருவளவில் ஒரு கடற்கன்னி மாதிரி இருந்து தான் பிறந்திருக்கு. இதற்கு காரணம் இந்த குழந்தையோட கால்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுனா மாதிரி இருந்து தான் பிறந்திருக்கு. ஆனால் இதில் ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உடல்நல குறைவினாலும் பாதிக்கப்படாம தான் பிறந்திருக்கு. இதை கொஞ்சம் எக்ஸாக்டா சொன்னா இந்த குழந்தை ரொம்பவே ஹெல்தியா தான் பிறந்திருக்கு. ஆனால் இதனுடைய கால்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டி இருந்து பிறந்திருக்கு. இந்த குழந்தை பிறத்தல ஆரம்பத்தில் டாக்டர்களுக்கு ரொம்பவே சவாலா இருந்ததாகவும் அம்மாவையும் குழந்தையை காப்பாத்துறதுக்காக டாக்டர்கள்லாம் ரொம்பவே சிரமப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னத்தை தான் இந்த குழந்தை சாதாரண நிலைமையில இருந்துதான் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் பலவிதமான சிகிச்சைக்கு அப்புறம் மெர்மைட் சிண்ட்ரோம்ங்கிற அறிவகை மரபணு கோளாறுனால தான் இந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதையும் அதன் பிறகுதான் கண்டுபிடிக்கவே செஞ்சிருக்காங்க. இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ரொம்பவே ரேரான கோளாறுனால தான் இந்த குழந்தை பாதிக்கப்பட்டு பிறந்திருக்கு. மெக்சிகோ நாட்டை சேர்ந்த சோலன் மற்றும் ஹென்ரிங்கிற ஒரு கப்பிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முகம் கொண்ட ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஏன்னா மற்ற சில சாதாரண குழந்தைகள் மாதிரி தான் இந்த ஒரு குழந்தையும் பிறக்க செஞ்சிருக்கு. ஆனால் இதோடைய ஃபேஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்நார்மலா இருந்திருக்கு. தங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்க போகுதுங்கிறது இந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா டாக்டர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரு சரியான முறையில் வளர்ச்சி அடையாது, அதே சமயத்தில் இந்த குழந்தையை பெற்றெடுத்தா உங்க உயிருக்கே ஆபத்துங்கிறத தெரியப்படுத்திருக்காங்க. இது கூடவே இந்த குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிடலாங்கிறத டாக்டர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம தைரியமா பாத்தீங்கன்னா இந்த குழந்தையோட அம்மா தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. இந்த குழந்தையோட தலை இப்படி வித்தியாசமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா செரிப்ரோ ஸ்பைனல் திரவம் பாத்தீங்கன்னா மூளையை சுற்றி அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த குழந்தையோட தலை இப்படி வித்தியாசமா இருக்குங்கிறதையும் அந்த திரவத்தை கணிசமா நீக்கி எடுத்துட்டா எல்லா நார்மலான குழந்தைகள் மாதிரி இந்த ஒரு குழந்தையோட தலையும் நார்மல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு டாக்டர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ப்ளூ கலர்ல வித்தியாசமான கண்களோட பிறந்த இந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் மூவிஸ் கூட கம்பேரிசன் பண்ணி பார்த்துருக்காங்க. சைனால பிறந்த இந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா ஒரு அனாதை இல்லத்துல தான் முதல் முறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ஆஸ்டின்ங்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கண்களை கொண்டு இந்த குழந்தையை தத்தெடுத்திருக்காங்க. அதன் பிறகுதான் இப்படி ஒரு குழந்தை இந்த உலகத்துல இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. இப்படி வித்தியாசமான கண்களை கொண்ட இந்த குழந்தையால எல்லாத்தையுமே பார்க்க முடியுமா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த குழந்தையால எதுவுமே பார்க்க முடியாதுங்கிறத தான் சொல்றாங்க. ஆனா லைட் மட்டும் இந்த குழந்தையோட கண்களால ஃபீல் பண்ண முடியுதுங்கிறத அதன் பிறகுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குழந்தையோட கண்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமே தெரிய வந்திருக்கு. காரணம் இந்த குழந்தையோட கண்கள்ல சர்ஜரி பண்ணா கண்டிப்பா இந்த குழந்தைக்கு பார்வை வந்துவிடுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான புறத்தோற்றத்தோட இருக்கக்கூடிய இந்த பையனை எல்லாருமே ஃபிஷ் பாய்னு சொல்லி தான் கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. சைனால பிறந்த இந்த பையனோட தலையிலிருந்து கால் வரைக்கும் செதில்களால மூடப்பட்டு தான் இருந்து தான் பிறந்திருக்கிறான். இச் தியாசிஸ்ங்கிற அரிய வகை தோல் நோயினால பாதிக்கப்பட்ட இந்த பையனுடைய உடலை பத்தினா இயற்கையாவே குளிர்ச்சி செயல்பாடுகள் இருக்காதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பையன் இப்படி பிறந்ததற்கான முதன்மை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பையனுடைய பெற்றோர்களுக்கு ஒரே மரபணு இருந்ததுனால தான் இந்த பையன் இப்படி பிறக்கவே செஞ்சிருக்கிறான். இது கூடவே இது ஒரு பரம்பரை நோய்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு வருடமும் 16,000க்கும் அதிகமான குழந்தைகள் இந்த தோல் நோயினால பாதிக்கப்பட்டு தான் பிறக்குது. இந்த பையனுக்கு தோல் இப்படி வித்தியாசமா இருக்கிறதுனால அடிக்கடி அரிப்புகள் ஏற்பட்டு காயங்கள் ஏற்படுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னா குளிர்ந்த நீர்ல எப்ப பார்த்தாலும் இருக்க வேண்டிய நிலைமை இந்த பையனுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த நோயை குணப்படுத்த முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நோயை இன்றைய நாள் வரைக்கும் யாராலையுமே குணப்படுத்த முடியல.